அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சினிமா லேண்ட். எம்மா டாமி டைரக்ஷன்ல சமீபத்தில் தியேட்டர்ஸ்ல வெளியான 5 Nights at Freddy's 2 என்ற அமெரிக்கன் சூப்பர் நேச்சுரல் ஹாரர் படத்தோட விமர்சனத்தை தான் இந்த எபிசோட்ல நாம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்துடலாம். இந்த படத்தின் முதல் பாகத்துல நம்ம ஹீரோ மைக் ஃப்ரெடி ஃபாஸ்ட் பஜார் பீஸா என்ற கைவிடப்பட்ட ரெஸ்டாரண்ட்ல செக்யூரிட்டியா வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ஒரு நாள் நைட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளார போன ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸும் மைக்கும் எதிர்கொண்ட அமானுஷ்ய சம்பவங்கள் தான் முதல் பாகத்துடைய கதை. அங்கிருந்து சுமார் 2 வருஷத்துக்கு பிறகு இந்த 2ஆம் பாகத்தின் கதை ஸ்டார்ட் ஆகுது. முதல் பாகத்துல நடந்த விஷயங்கள் எல்லாம் மக்கள் மத்தியில ஒரு கட்டுக்கதை போல பார்க்கப்படுது. அதோட அந்த சம்பவங்களை நினைவுபடுத்தும் வகையில ஃபாஸ்ட் ஃபெஸ்ட் என்ற ஒரு ஃபெஸ்டிவலும் கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. மைக் முதல் பாகத்துல தன்னுடைய தங்கை ஆபியின் கஸ்டடியை இழந்துவிடக்கூடாது என்பதற்காக அங்க செக்யூரிட்டி வேலைக்கு போயிருப்பாரு. முதல் பாகத்துல அனிமேட்ரானிக்ஸ் மூலமா நடந்த கொடூரமான சம்பவங்கள் ஆபிக்கு தெரியாது. இதனாலதான் அவளுக்கே தெரியாம அனிமேட்ரானிக்ஸ் மேல அவளுக்கு ஒரு ஆர்வம் உருவாகுது. அவ அத தன்னுடைய நண்பர்கள் மாதிரி நினைக்கிறா. ஸ்கூல்ல நடக்கிற ஒரு ரோபோட்டிக் எக்ஸிபிஷனுக்காக ஆபி ஒரு அனிமேட்ரானிக்ஸ் மாடலை தயார் செஞ்சு வச்சிருக்கா. ஒரு கட்டத்துல இந்த அனிமேட்ரானிக்ஸ் காரணமாக ஆபியின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் சூழ்நிலை உருவாகுது. அப்ப மைக் அவளை காப்பாத்துறதுக்காக மீண்டும் அந்த அமானுஷ்ய உலகத்துக்குள்ள இறங்குறாரு. இந்த பாகத்துல அனிமேட்ரானிக்ஸுக்கு உயிர் கொடுத்தது யாரு, மைக்கால ஆபியை காப்பாற்ற முடிஞ்சுதா, மைக் எதிர்கொள்ளும் புதிய அமானுஷ்ய அனுபவங்கள் என்ன என்பதுதான் இந்த படத்துடைய மொத்த கதை. இனி இந்த படத்துல இருக்க இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் என்னென்ன என்பதை பார்த்துடலாம். இந்த படத்தோட முதல் பாகம் எதிர்பாராத அளவுக்கு வெற்றி பெற்றதால இந்த 2ஆம் பாகம் ரசிகர்களிடம் பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கியது. ஃப்ரெடி ஃபேஸ்பியர் பீஸாவை சுற்றி நடந்த பழைய மர்ம சம்பவங்களின் பின்னணியில தான் இந்த படத்தோட கதை ஸ்டார்ட் ஆகுது. முதல் பாகத்தை நீங்க பார்க்கலனாலும் இந்த படத்தை ஒரு ஸ்டாண்டலோன் மூவியாக பார்க்க முடியும். இந்த படம் ஹாரருக்கு புதுசா வர்றவங்களுக்கான படம். வயலன்ஸ் காட்சிகள் இருக்குது, சில இடங்கள்ல ரத்தம் தெரிக்கிற மாதிரி காட்சிகளும் காட்டப்படுது. ஆனா அது எல்லாமே அதிகமா இல்லாம ஒரு வரம்புக்குள்ளரே இருக்குது. திடீர்னு பயமுறுத்தும் ஜம்ஸ்கேர்களை விட அமைதியான சூழல், மர்மமான சத்தங்கள் மற்றும் அனிமேட்ரானிக்ஸ் பொம்மைகள் நகரும் விதம் மூலமா மெதுவாக பயத்தை உருவாக்க முயற்சித்திருக்காங்க. இந்த படத்துல அனிமேட்ரானிக்ஸ் ரோபோட் தான் பெரிய பிளஸ் பாயிண்ட். இந்த பொம்மைகளோட உருவ அமைப்பு, நகரும் விதம், கண்கள் அசையும் முறை எல்லாமே பார்க்கிறதுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. மேலும் இந்த பாகத்துல புதுசா ஆட் பண்ண சில கிரியேச்சர்ஸோட டிசைன்ஸ் உண்மையிலேயே கிரிப்பியா இருக்குது. குறிப்பா ஒரு புதிய கேரக்டர் அறிமுகமாகும் காட்சியில அந்த கேரக்டருடைய மேக்கப்பும் டிசைனும் வேற ஒரு பிரபலமான ஹாரர் கேரக்டரை நினைவுபடுத்தினாலும் இந்த படத்துக்கே உரிய யுனிக் ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது. படத்தின் முக்கிய கதாபாத்திரங்களான மைக் மற்றும் வெனிசா இருவருடைய நடிப்பும் மிகவும் பிளாட்டாகவும் எமோஷனல் இல்லாமலும் இருந்துச்சு. இதனாலேயே இவங்க சந்திக்கும் ஆபத்துகள் நமக்கு முழுசா கனெக்ட் ஆகல. ஆபி கேரக்டர்ல நடிச்ச பைப்பர் ரூபியோ தனிமையில் இருக்கும் 11 வயசு பெண்ணா நம்பகமான நடிப்பை கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த கேரக்டருக்கு எமோஷனல் டெப்த் குறைவாகவே எழுதப்பட்டதால நினைவில் நிற்கும் கேரக்டரா அது மாறல. ஸ்கிரீன் பிளேல சில இடங்கள்ல லாஜிக் குறைபாடுகள் இருக்கு. ஒரு பெரிய ஆபத்து வரும்போது படத்தின் கேரக்டர்கள் ரொம்ப காமா நடந்து கொள்வதும், ஒரு பெரிய விஷயம் நடந்ததையே மறந்தது போல பிஹேவ் செய்வது போன்ற சீன்ஸ் எல்லாம் நம்ப முடியாததா இருக்குது. இவ்வளவு குறைகள் இருந்தாலும் சில இடங்கள்ல வரும் காமெடி சீன்ஸ் நல்ல வேலை செஞ்சிருக்கு. குறிப்பா மைக் சில காட்சிகள்ல நல்ல டைமிங்ல பேசி நம்மளை சிரிக்க வைக்கிறாரு. படத்தின் டார்க் டோன் மற்றும் மர்மமான பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் பயமூட்டும் பதற்றமான சூழ்நிலையை உருவாக்குது. மொத்தத்துல இந்த படம் அதிகமா பயமுறுத்தல என்றாலும் முதல் பாகத்தை ரசித்த ரசிகர்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணக்கூடிய சீக்வல் தான் இது. ஸ்ட்ராங் ரைட்டிங் மற்றும் ஹெவியான ஹாரர் எதிர்பார்க்கிறவங்களுக்கு இந்த படம் செட் ஆகாது. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.